நீங்கள் எக்ஸலில் ஒரு ரிப்பீட்டடான டாஸ்க்கு இல்லைனா ஒரு காம்ப்ளிகேட்டடான டாஸ்க்கு செய்கிறதுக்கு நீங்கள் VBA கோடை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை விட ரொம்ப சுலபமாக பார்த்திங்கன்னா பவர் கொரியை யூஸ் பண்ணி சேம் டைப் ஆஃப் ரிப்பீட்டட் டாஸ்க் அதே மாதிரி ஒரு பிக் டாஸ்க்கை நீங்கள் ரொம்ப ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பவர் கொரியோட இன்ட்ரடக்ஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ குறிப்பாக ஏன் பவர் கொரியை நம்ம யூஸ் பண்ணணும், பவர் கொரிக்கும் VBAக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் என்ன, அதே மாதிரி பவர் கொரியை எக்ஸலில் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி, எங்கே அந்த பவர் கொரி ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஒரு சாம்பிள் டாஸ்க்கை எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு மல்டிபிள் எக்ஸல் சீட்ஸை எப்படி கம்பைன் பண்ணுறது பவர் கொரியை யூஸ் பண்ணி அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு டெமோ இந்த வீடியோவில் ஷோ பண்ண போகிறேன். ஸோ அந்த டெமோவை நீங்கள் பார்த்து முடிக்கும்போது இந்த பவர் கொரியோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் பவரை பார்த்திங்கன்னா உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி இன்னும் பவர் கொரி குறித்து நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வர இருக்குது, அதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் பவர் கொரியை லேர்ன் பண்ணிக்க முடியும். அதன் மூலமாக பெரிய பெரிய டாஸ்க்குகளை ரொம்ப சுலபமாக நீங்கள் செஞ்சு முடிக்க முடியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா ஏன் பவர் கொரி? ஏற்கனவே VBA இருக்கும்போது ஏன் பவர் கொரினா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ VBA அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கோடிங் எழுதணும். ஒரு ரிப்பீட்டடான டாஸ்க் செய்கிறதுக்கு நீங்கள் கோடிங் எழுதணும். பட் இதில் நீங்கள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்கை இந்த பவர் கொரி செஞ்சு முடிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு VBA கோடில் என்ன எழுதுவீங்க, டேட்டாவை லோட் பண்ணணும், அதற்கப்புறம் அதை ஒர்க் பண்ணணும், அதற்கப்புறம் அவுட்புட் கொண்டு வரணும். அதே தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பவர் கொரியிலையும் செய்வீங்க. பட் பவர் கொரியில் என்ன இருக்கும் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒரு டைம் செய்யக்கூடிய அந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இது ரெக்கார்ட் பண்ணிக்கும். ஸோ அப்படி ரெக்கார்ட் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்டெப்ஸ் ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே எப்படி ரெக்கார்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு ஒரு டெமோவை காட்டுறேன். ஸோ இப்போ நான் ஒரு டாஸ்க்கு இங்கே செஞ்சு வச்சுருக்கேன். அந்த டாஸ்க்கோட அப்ளைடு ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் இதை ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள அந்த பவர் கொரியோட அவுட்புட் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஜஸ்ட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா நான் அங்கே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே மறுபடியும் ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி பண்ணுறதன் மூலமாக நீங்கள் எந்த ஒரு கோடிங்குமே எழுதாமல் பவர் கொரியை யூஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய டாஸ்க்குகளை ரொம்ப சுலபமாக செஞ்சிட முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பவர் கொரியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னா நீங்கள் மல்டிபிள் பிளேசஸில் இருந்து உங்களுக்கு தேவையான டேட்டாஸை நீங்கள் ரெட்ரைவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபைலில் இருந்து ரெட்ரைவ் பண்ணலாம், டேட்டா பேஸில் இருந்து ரெட்ரைவ் பண்ணலாம், அசூரில் இருந்து கொண்டு வரலாம், வெப்சைட்டில் இருந்து ஸ்க்ராப் பண்ணி எடுத்துக்கிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பிளேசஸில் இருந்து நீங்கள் இந்த பவர் கொரிக்கான இன்புட்டை ஸ்க்ராப் பண்ணி எடுத்துக்கிட்டு வர முடியும். இது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஃபீச்சராக பவர் கொரியில் பார்க்கப்படுது. அதற்கு அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா ஹவு டு இன்ஸ்டால் அண்ட் நேவிகேட் டு பவர் கொரி. ஸோ 2016க்கு அப்புறமா நீங்கள் ஒரு எக்ஸல் வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக அந்த பவர் கொரி ஆப்ஷன்ஸை டேட்டா அப்படிங்கிற ரிப்பனுக்கு கீழே போனீங்கன்னா ஃபைன் பண்ணிட முடியும். ஸோ கெட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா பவர் கொரி செக்ஷனாக கருதப்படுது. ஸோ நீங்கள் 2016க்கு முன்னாடி உள்ள ஒரு எக்ஸல் வெர்ஷனை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதற்கான அந்த பவர் கொரிக்கான ஒரு அப்ளிகேஷன்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். நீங்கள் அப்படி இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே பவர் கொரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ எல்லாருமே லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் டேட்டாக்கு கீழே போனீங்கன்னாவே இந்த பவர் கொரி செக்ஷனை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரி, இப்போது மூன்றாவது விஷயம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஒரு சாம்பிளை எங்களுக்கு டெமோ காட்டணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டெமோ காட்ட போகிறேன் எப்படி பவர் கொரியை யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இதற்காக எனக்கு ஒரு ரா டேட்டா இருக்குது. இதற்கு கீழே நான் 2 எக்ஸல் ஷீட் வச்சுருக்கேன், கிளாஸ் 9 கிளாஸ் 10 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஸோ கிளாஸ் 9ல் என்ன இருக்குது அப்படின்னா கிளாஸ் நம்பர் இருக்குது, அதே மாதிரி நேம்ஸ் அண்ட் மார்க்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளாஸ் 10ல் என்ன இருக்குது அப்படின்னா கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸில் இருக்கக்கூடிய
ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் வந்து இருக்குது. இப்போது இது ரெண்டையும் நான் கம்பைன் பண்ண போகிறேன். ஸோ சப்போஸ் நீங்கள் VBA கோடை யூஸ் பண்ணி கூட இந்த டாஸ்க்கை வந்து செய்ய முடியும். பட் நீங்கள் இதற்கு ஒரு கோடு வந்து எழுத வேண்டியிருக்கும். ஸோ அது வந்து ரன் ஆக வேண்டியிருக்கும். இதை பவர் கொரியை யூஸ் பண்ணி எப்படி சுலபமாக செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு எக்ஸல் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அதாவது உங்களுக்கு எங்கே அவுட்புட் வேணுமோ அந்த எக்ஸல் டாக்குமெண்ட்டை நீங்கள் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் டேட்டா டேப் போயிருங்க. இப்போது இங்கே போனீங்க அப்படின்னா கெட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இங்கே போயிட்டு லான்ச் பவர் கொரி எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பவர் கொரியோட எடிட்டர் வந்து இப்படி ஓப்பன் ஆயிரும். ஸோ இங்கே நீங்கள் எல்லா டாஸ்கையும் பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு க்ளோஸ் அண்ட் லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸல் ஷீட்டில் வந்து லோட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ கொரி அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ நம்ம ஃபைலை வந்து லோட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட்டு ஃபைலுக்கு போயிட்டு ஃபோல்டர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த ரா டேட்டா ஃபைலுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 எக்ஸல் ஃபைலும் ஓப்பன் ஆகிருக்கதை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஜஸ்ட் இப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே இருக்கும். ஸோ ரெண்டையும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கம்பைன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி கம்பைன் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் இப்போ கம்பைன் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ நீங்கள் இப்படி கம்பைன் அல்லதுனா வேறு ஏதாவது ஒரு டாஸ்க்கை வந்து பர்ஃபார்ம் பண்ணும்போது இந்த பவர் கொரி எடிட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு சாம்பிள் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் இங்கே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் ஃபைல். அது வந்து ஃபஸ்ட்டு ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது எப்போவுமே ஒரு ரெஃபரன்ஸ் ஃபைலாக தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் வேறு எதையும் செலக்ட் பண்ணிங்கன்னா அதை வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபைல் அப்படிங்கிறத வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இந்த ஷீட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இப்போ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு கொஞ்சம் லோட் ஆகிட்டு உங்களுக்கு அவுட்புட் வரும். ஸோ இந்த பவர் கொரி எடிட்டரில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் இந்த சாம்பிள் ஃபைலில் என்னென்ன சேஞ்சஸ் செய்கிறீங்களோ அந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அவுட்புட் ரா டேட்டாவில் வந்து மாடிஃபை ஆகும். இப்போது நம்ம சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா 2 எக்ஸல் ஷீட்டை கம்பைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு மிகப்பெரிய டாஸ்க்லாம் கிடையாது, ரொம்ப சுலபமான டாஸ்க் தான். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமாக வந்து நம்ம இதை கம்பைன் பண்ணி அவுட்புட் வந்து வந்துருச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் 10 அதே மாதிரி கிளாஸ் 9 டேட்டா வந்து கம்பைன் ஆயிருச்சு. இப்போ உங்களுக்கு இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் க்ளோஸ் அண்ட் லோட் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அந்த டேட்டா அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா கம்பைன் ஆகி இங்கே வந்திருக்கும். ஸோ இதை நீங்கள் இப்போ ஒரு மல்டிபிள் ஃபைல்ஸை வச்சு நீங்கள் இதை ரன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நான் இப்போ ஷோ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் கிளாஸ் 9 கிளாஸ் 10 டேட்டா தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கிளாஸ் 11 டேட்டாவை அந்த ஃபோல்டருக்குள்ளே சேம் ஃபோல்டருக்குள்ளே நான் வந்து மூவ் பண்ணி கொண்டு வரேன். இப்போ பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸ் 11 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த டேட்டாவை இப்போ நம்ம உள்ளே கொண்டு போயிட்டு ஜஸ்ட்டு பவர் கொரி அவுட்புட்டை நம்ம ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷ் மட்டும் கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபங்க்ஷனுமே மறுபடியும் வந்து லோடாகி இருந்திருக்கும். லோடான உடனே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் 11 டேட்டாவும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே கம்பைன் ஆகி வந்திருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஒரு டைம் நீங்கள் ஒரு பவர் கொரியை எழுதிட்டீங்க, அதை சேவ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் ஜஸ்ட் அந்த ஃபோல்டரை மட்டும் லோட் பண்ணிங்க அப்படின்னா போதும். இல்லைன்னா ஃபோல்டரில் இருக்க ஃபைல்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். உங்களுக்கு சேம் ஸ்டெப்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்து ஒர்க் ஆக ஆரம்பித்து உங்களுக்கு சேம் டாஸ்க்கை வந்து உங்களுடைய பவர் கொரியை வந்து பர்ஃபார்ம் பண்ணி அவுட்புட் வந்து கொடுக்கும். ஸோ இதனால தான் VBAவை விட பவர் கொரி அப்படிங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான டூலாக வந்து பார்க்கப்படுது. ஸோ இனி வரக்கூடிய டியூட்டோரியல்ஸில் ஒவ்வொரு டாஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எப்படி ஒரு டிஃப்ரெண்ட் ஹெடர்ஸ் இருக்கக்கூடிய எக்ஸல் ஃபைலை கம்பைன் பண்ணுறது, இந்த மாதிரி எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது டேட்டாவை வெப்சைட்டில் இருந்து, இந்த மாதிரி மல்டிபிள் டியூட்டோரியல்ஸை வந்து இனி வரக்கூடிய வீடியோக்களில் பார்ப்போம். சப்போஸ் நீங்கள் பவர் கொரியை லேர்ன் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களை ஈஸியாக வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க.